காய்ஸ், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கிராணி விளாண்டு நம்ம பல தடவை செத்து போய் அந்த கடுப்புலே கேமை விட்டு போயிட்டு ஃபோனை தூக்கி போட்டு போயிருப்பேன். இப்போ பார்ட் 2 காய்ஸ். மனசை தேத்திக்கிட்டு போவோம். எனக்கு என்னன்னா அந்த கிராணி இருந்துச்சு, அது பார்த்துட்டோனையும் அந்த பதட்டத்திலே ஓடுனில்ல, ஒரு டோர் கிட்ட ஸ்டக் ஆகிட்டேன். திரும்ப ரிவர்ஸில் போயிட்டேன். கிராணி நின்றுக்கிட்டு வந்துச்சு, அப்படியே வந்துச்சு, வீராப்பா வந்துச்சு. போய் முட்டிக்கிட்டு செத்துட்டேன். அவ்வளோதான். ஃபோனை தூக்கி போட்டு ஓடி போயிட்டு சோஃபாவில் மண்டையை முட்டிக்கிட்டேன். யாராச்சும் சிரிச்சா உங்களுக்கு எப்படிங்க சிரிக்க தோணுது? ஓகே பாய். ஓகே பாருங்க காலு வீடியோ. ஓகே பாய் அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க கடுப்பில். இந்த கேம் விளாண்ட கடுப்பான எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இப்படி கடுப்பாயிட்டு நடந்துருக்குன்னா. கிராணி 3 ப்ளே கொடுத்துட்டு ஓகே, நம்மளுக்கு ஒரு 20 minutes கரெக்டாக இருக்கு. எனக்கு இந்த கேம் விளாண்டு சகிச்சிருச்சு. அவுட் ஆகியே இருந்தாலும் உங்களுக்காண்டி விளாட்றேன். நான் நிறையா பேருக்கு இந்த கேம் பிடிக்கும். எனக்கு கூட பிடிக்கும், ஆனால் பார்க்குறது தான் பிடிக்கும். விளாட்றது பிடிக்கும், ஆனால் அப்படி அவுட் ஆகிக்கிட்டே இருந்தால் ஃபோனே உடச்சிடலாமான்னு தோணும், மண்டையை பிச்சு எடுத்துடலாமான்னு தோணும். வேற வேலை இல்லாமல் வந்து நான் ஹர்னி நானும் அதில் பாதி வாய்ஸ் கொடுப்பேன். இப்போ அனன்யா எங்கே போகிறாங்கன்னா எலும்புக்கியோட கிட்ட போகிறாங்க. அங்கே எதுவுமே அங்கே ஆக்சிலேட்டர் எடுத்து ட்ரெயினில் போட்டுட்டு அண்ட் ட்ரெயின் கீ வேணும். அடுத்து எலக்ட்ரிக் சுவிட்ச். இதை ட்ரெயினில் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். வேலை ஆரம்பிச்சாச்சு. யாரோ அதான் வேன் கத்துனேன். வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஃபியூஸை போய் போட்டுருவோம். இதில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஜென்ரேட்டர் கேபிள். இது கீழே நம்ம ஃபியூஸை பொறுத்தவரைக்கு போட்டுருவோம். போட்டு கேட்டு நெட்டில் ஆன் பண்ணுவோம். டசன் போட்டு ஜென்ரேட்டர் கேபிளும் எலக்ட்ரிக் சுவிட்சும் போடணும். அப்போதான் இன்டர்நெட் வரும். அப்போதான் ட்ரெயினையும் திறக்க முடியும், இல்லை கேட்டையும் ஆன் பண்ண முடியும். அப்படியா? இங்கேருந்தே பார்ப்போம். பிளாங்க்
பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களாங்க, நம்ம பிளாங்க்குக்காண்டியே இப்போ அங்கே போய் ஆகணுன்ற மாதிரி